உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் சூன்யம் இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எனக்கும் இல்லை. இந்த கதையை கேட்குற வரைக்கும், அதுவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே இப்படி நடக்கிற வரைக்கும். ஒரு 60 வயசு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், எந்த நோயும் இல்லை, மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லை. திடீர்னு நான் சாகணும்னு பேச ஆரம்பிச்சா அது சாதாரணமா இருக்குமா? இல்ல யாரும் அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குமா? நான் காலேஜ் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா. அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாம வெளியே அவங்க தாத்தா பாட்டியோட வீடு எடுத்து தங்கியிருந்தா. அவளோட தாத்தாவை அப்பதான் நான் முத தடவை பார்த்தேன். ஆனா 60 வயசுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. எங்க போனாலும் சைக்கிள்ல போயிட்டு வருவாரு. ரொம்பவே வேகமா நடப்பாரு. அவரை பார்த்தா இவருக்கு 60 வயசுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. படிப்பு முடிஞ்சிருச்சு. நிறைய நாள் ஆயிடுச்சு. நான் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு நான் கால் பண்ணேன். யதார்த்தமா பேசிட்டே இருக்கிறப்ப உங்க தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அவர் இல்லவே இல்லடி அப்படின்னா. என்னடி சொல்ற அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்ல எங்க தாத்தா இறந்துட்டாருன்னு சொன்னா. ஏன், எப்படி, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். உடம்பு சரியில்லாதனால இறந்துட்டாங்கன்னு சொன்னா. என்னால நம்ப முடியல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவரு அடிக்கடி மெடிக்கல் செக்அப் பண்ணி அவர் உடம்ப கவனமா பாத்துக்கிற ஒருத்தர் அவர் இப்படி இறந்தாரா அப்படின்னு நான் கேட்டேன். அவ அப்படி இப்படின்னு பேசி மழுப்பிட்டா. கொஞ்ச நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். திருப்பி அவங்க தாத்தாவை பத்தி கேட்டேன். ஆனாலும் அவர் உடம்பு சரியில்லாம இருந்தது என்னால நம்பவே முடியலன்னு. அதுக்கு அவ சொன்னதுதான் இன்னும் எனக்கு ஷாக் ஆச்சு. அவரு சாதாரணமா சாகலடி, தூக்கு போட்டு இறந்துட்டாருன்னு சொல்றா. எனக்கு இதுக்கப்புறம் தான் ஷாக்கே ஆரம்பிச்சிச்சு. ஏண்டி தூக்கு போட்டு சாகுற அளவுக்கு என்ன கஷ்டம் அவகிட்ட கேட்டேன். அப்புறம்தான் அவ ஒரு கதை சொன்னா. அவருக்கு திடீர்னு சில சமயங்கள்ல பிஹேவியர்ல சேஞ்ச் ஆகிடுமா. திடீர்னு அவரே வந்து நான் சாகணும், என்னை சாக விடுங்க, என் உயிர் போக ஆகணும்னு பேசுவாராம். அது அவரோட இயல்பு கண்டிப்பா கிடையாது. யாரோ உள்ள இருந்து அந்த எண்ணத்துக்கு அவர் தள்ளுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியில எல்லாம் பயந்துட்டாங்க. ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கூட்டு போய் பேசினாங்க. அவங்க சொன்னது, இவரு மேல ஒரு செய்வனை இருக்கு, அவர் உயிரை அவரே எடுத்துக்கணும்ட்டு அந்த கர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி. இவரு கொஞ்சம் நல்லவர் தான், அவ்வளவா யார்கிட்ட சண்டைக்கு போக மாட்டாரு, செய்வனை வைக்கிற அளவுக்கு யாருக்கு அவ்வளவு கோவம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு எல்லாமே பயந்துட்டாங்க. ஆனா அந்த செய்வனை எடுக்க முடியாது, அது யாரு வச்சாங்களோ அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும்னு அவரு சொல்லி இவங்களை அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்து எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடிதான் ஒரு லேண்ட் இஷ்யூ நடந்திருக்கு. யோசிச்சு பார்த்தாலும் யாரும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி வச்சிருந்தாலும் அவங்க ஒத்துந்திருக்கவா போறாங்க அப்படின்ட்டு இவங்க தாத்தாவை பத்திரமா பாத்துக்கிறதுலதான் குறியா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஜோசியக்காரரு எப்படியும் ஒரு தற்கொலை தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவரை தனியா விடவே ரொம்ப பயந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட தனியா விடல. எப்பொழுதும் யாராவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில நாள்ல அவரு நார்மல் ஆயிட்டாரு. எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனாலும் கொஞ்சம் சுதாரிப்பாதான் இருந்தாங்க. ஒரு நாள் அவளோட பாட்டி கோயில் போயிருந்தாங்க. வீட்டுல எல்லாரும் யாராவது உள்ள இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வெளியே போயிருவாங்க. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் அவர் தனியா இருந்திருக்காரு. பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அவர் இல்ல, அவர் ஃபேன்ல கயிறு போட்டு தொங்கிட்டாரு. அவங்க நினைச்சது அப்படியே நடந்துருச்சு. அவரை காப்பாத்திருக்கலாம். ஆனா விதிதான் விளையாண்டுருக்கு. இது முடியல, இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சில நாட்கள் கழிச்சு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்கள பத்தி நல்லா விசாரிக்கிற மாதிரி. அது யாருன்னா, அந்த லேண்ட் இஷ்யூல சண்டை போட்ட அந்த பொண்ணு. ரொம்ப பதட்டமா திடீர்னு வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள போய் எதையோ தேட ஆரம்பிச்சாங்க. யாரு என்ன தேடுறான்னு கேட்டாலும் எதுவுமே சொல்லல. இல்ல சும்மா போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவளோட பாட்டி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அந்த பொண்ணு கபோர்ட்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவ சாரிக்குள்ள மறைச்சு வச்சுட்டா. அப்போதான் புரிஞ்சது, அதுதான் அந்த பிளாக் மேஜிக்கோட ஷீட்டுன்ட்டு. அதை போட்டது அவதான். அந்த நிலத்துக்காக ஒரு உயிரையே எடுத்துட்டா. பேய் பிசாசு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா மனுஷன் உள்ள இருக்கிற பேராசை, அதுதான் மிகப்பெரிய பிசாசு. நம்ம காப்பாற்ற வேண்டிய உறவுகள் கூட சில நேரம் நம்ம அழிக்க காரணமாயிடுறாங்க. அந்த நிலத்துக்காக ஒரு குடும்பமே உடைஞ்சு போயிடுச்சு, ஒரு உயிரும் போயிடுச்சு. ஆனா அந்த பாவம் யாரையும் விடாது.